இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வர்சஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் பேச போகிறோம். இது ரெண்டுமே மக்களிடம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இதில் பாதகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நமக்கு தனியார் வங்கிகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. வங்கிகள் இந்தியாவில் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகாது. பட் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணுன்னா இந்த ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வட்டி விகிதங்கள் ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக்இன் பீரியட் இருக்குது. அப்போது வித்தியாசம் இருக்குது. சில இதில் அட்வான்டேஜ் இருக்குது, சில இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்படின்னா இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நம்ம பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் PC பாலாசிங், நிதி ஆலோசகர். முதுமையில் நிதி நலனை பற்றி பேசிட்டு வரோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் வர்சஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் பேச போகிறோம். இது ரெண்டுமே மக்களிடம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். பலருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் ரொம்ப அணுகக்கூடியதாக இருக்குது. வங்கிகளை போனால் நம்ம ஈஸியாக கேட்டு பெறக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா அதிக வட்டி கொடுக்கின்ற கவர்ச்சி இருப்பதால் அதையும் நம்ம அதிகமாக விரும்புகிறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வட்டி தான் கொடுக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டோட பேக்கப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு வங்கியில் நம்ம பணத்தை ஒரு டெபாசிட் ஸ்கீமில் போட்டு வைப்போம். பல டேர்னர்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு வருடத்துக்கு 6 மாதத்துலேருந்தே ஆரம்பிக்குது. 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 5 வருடம் இப்படி நீங்கள் பணத்தை அதில் வைக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இயர்லி வட்டியாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கம்மியாக பிடிச்சிட்டு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கூறுகள் அப்படின்னு சொல்லலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது யாருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ளெக்சிபிள் டேர்னர் இருக்கிறதுனால 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் அப்படி இருக்கிறதுனால அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை பயன்படுத்திக்கணும் நினைப்பவர்களுக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக அணுகக்கூடியது அப்படிங்கிற அளவில் புரிந்து கொள்பவர்களுக்கு, ஏன்னா இதுதான் ஒரு மக்கள் பார்வைக்குள்ள ஒரு டெபாசிட் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா பேங்க்லேயுமே இது இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ஃபிக்ஸட் டெபாசிட். இதில் பாதகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நமக்கு தனியார் வங்கிகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. வங்கிகள் இந்தியாவில் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகாது. பட் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணுன்னா இந்த ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வட்டி விகிதங்கள் ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூர்ட் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் வங்கியில் தருகின்ற வட்டி கம்மியாக இருந்தால் நம்ம மீண்டும் அதே தொகையை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடும்போது அதே வட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த சிக்கல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. அடுத்தது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமோட லாபம், அட்வான்டேஜை நம்ம பார்க்கலாம். இதில் கவர்மெண்ட் பேக்கிங் உங்களுக்கு இருக்குது. அரசாங்கமே உத்தரவாதம் தருது. இதில் நீங்கள் இன்கம்மை குவார்ட்டர்லி அடிப்படையில் குவார்ட்டர்லி உங்களுக்கு வரவு வச்சுருவாங்க. மிக முக்கியமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இதோட வட்டி விகிதம் கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட 1% வரைக்கும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக்இன் பீரியடு இருக்குது. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பொதுவாக 60 வயசில் தான், 60 வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சில நேரங்களில் ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. நமக்கு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட்டில் அனுப்பிட்டாங்க, என்கிட்ட பல்காக பணம் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ் இருந்தால் அதை நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா 55 வயதுலேருந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரியான கட்டுப்பாடு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இதுதான்
ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் நம்ம சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போது வித்தியாசம் இருக்குது, சில இதில் அட்வான்டேஜ் இருக்குது, சில இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்படின்னா இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது வர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கை காட்டிட முடியாது. அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே அதாவது தன்மையில் ஒரு பெஸ்ட்டு தான். நமக்கு அது பெஸ்ட்டா, நம்மளுடைய சூழ்நிலைக்கு, நம்மளுடைய எதிர்கால திட்டங்களுக்கு, கோல்ஸுக்கு, நம்மளுடைய இன்றைய நிதிநிலைக்கு, 5 வருடம் கழித்து இருக்க போகின்ற நிதிநிலைக்கு, இதுக்கெல்லாம் அது பெஸ்ட்டா அப்படிங்கும்போது நாம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அலோகேஷனை உருவாக்கணும். அந்த அலோகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 20%, இப்போ உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் ஒரு 20,000 ரூபா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 20,000 இல்லை 30,000, அது உங்கள் சூழ்நிலையை பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மீதி ஒரு 40% மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வைங்க. இப்படிங்கிற ஒரு அறிவுரையை நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெஸ்ட், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வர்ஸ்ட் அப்படின்னு நம்ம எதுக்குமே சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் என்னென்னா, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் எங்கே பயன்படும்னு பாருங்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் எங்கே பயன்படும்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு எப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கட்டமைக்க முடியும்னு பாருங்கள். இதை பார்த்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. நடைமுறையில் எல்லாத்தையும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். முதலீடுன்னு பார்க்கும்போது அந்த கற்றல் தான் நம்ம முதலீடோட அடிப்படையாக இருக்கும். அந்த கற்றல் ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பணத்தை முதலீடு பண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு வேறு மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, எதிர்மறை கமெண்ட்ஸ் கூட போடுங்க. ஏன்னா நாங்களும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். உங்கள் அனுபவமே எங்களுக்கு பெரிய பாடமாக இருக்கும். நம்ம சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து வளர்வோம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.